இப்ப சொல்லிட்டு சொன்னாரு ராமலிங்க, வரும்போது நடந்தே வந்தீங்க, இப்ப நடந்து போக வேண்டாம், நீங்க என்ன பண்றீங்க, நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல புறப்படுங்கன்னு சாரட்டு வண்டியில வள்ளலாரை ஏத்தி கொஞ்சம் சன்மானமா பணம் கொடுத்து அனுப்புனாராம். எவ்வளவு கொடுத்துருப்பாரு? ஒரு 5000 10,000 அப்படியெல்லாம் இல்ல, ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த புராணம். ஒரு சாக்கிலே பணம் கட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்குன்னு பாருங்க. அவர் பெரிய கோடீஸ்வரன்னா அந்த ஊர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஊராக இருந்திருக்கும். அந்த ஊர் கோடீஸ்வரர் ஊருன்னா அந்த நாடு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நாடு. அப்படின்னா வேற எந்த நாடும் இல்லை, நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருந்திருக்கா? நாடு கோடீஸ்வர நாடாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு தான் 150 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்தியா சார்பா. எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, நமக்கு தேவையில்லை. ஆனா தமிழ்நாடு 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறேன். எதுக்கு வாங்கினாங்கன்னா அதுவும் தெரியல. ஆனாலும் பாருங்க, வள்ளல் பெருமானார் என்ன பண்ணாரு, போற வழியில ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி பாலும் கிணத்துல போட்டு போனதாக அந்த கதை சொல்லுது. ஒரு மூட்டை பணத்தையும், குடும்ப வறுமை, சபாபதி பிள்ளை வேலை பார்த்தா தான் காசு, பிரசங்கத்துக்கு போனா தான்.